Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் டேக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் டேக்ஸபிள் இன்கம்னா என்ன, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் என்னென்ன இருக்குது, டேக்ஸ் டிடக்ஷனை எப்படி கிளைம் பண்ணலாம், ஓல்டு ரெசியூம்னா என்ன, ஓல்டு அண்ட் நியூ ரெசியூம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஐடிஆர் 1லேருந்து 7 என்னென்ன இருக்குது, இதை பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம வந்து டேக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 கீழே பார்த்தீங்கன்னா வேரியஸ் சப் செக்ஷன்ஸ் இருக்குது. ஏடிசி இன்னைக்கு பார்க்க போகிறது ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து டொனேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து 80G கீழே நீங்கள் கிளைம் பண்ணலாம். எஜுகேஷன் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தீங்கன்னா அது 80E கீழே நீங்கள் கிளைம் பண்ணலாம். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா 80D கீழே நீங்கள் அதை கிளைம் பண்ணலாம். ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணியிருந்தீங்கன்னா 80GG கீழே அதை கிளைம் பண்ணலாம். இது மாதிரி வேரியஸ் செக்ஷன் இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு செக்ஷனை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இன்றைக்கி செக்ஷன் 80C கீழே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 80C கீழே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்மோஸ்ட் 15 இது இருக்குது. ஆனால் நம்ம மேஜர் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பிபிஎஃப் அது ஒன்று மேஜர் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் லாக்கிங் பீரியட் இருக்குது. இதில் கம்மியான லாக்கிங் பீரியட் எதுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் இருக்குது. ELSS அதுக்கு தான் இருக்குது. ஸோ ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ரிஸ்க்கு. இதே இது நீங்கள் சுகன்யா சமுர்தி போனீங்கன்னா 21 இயர்ஸ் லாக்கிங் பீரியடு. அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 8.5%. இது வந்து இயர்லி அவங்க வந்து ரிவ்யூ பண்ணி சேஞ்சஸ் பண்ணுவாங்க. பிபிஎஃப் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 7.9. பிபிஎஃப் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் 15 இயர்ஸ் லாக்கிங் பீரியடு. இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுப்பாங்க பிபிஎஃப்ல. ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு ELSSனால் என்னென்னு பார்ப்போம். ELSS அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். அதுதான் வந்து ELSன்றாங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபண்டு க்ரியேட் பண்ணி அதுக்கு லாக்கிங் பீரியட் 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த டேக்ஸ் டிக்ளரேஷன் சேவிங் ஃபண்டுக்கு போகிறீங்கன்னா ஒன்லி அது ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது எஃப்டி அண்ட் பிபிஎஃபோட ஹை வேல்யூ ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்கள் இது மந்த்லி எஸ்ஐபி மெத்தடில் நீங்கள் மந்த்லி 500 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி மூலமாக நீங்கள் வந்து மந்த்லி நீங்கள் பே பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த 80C செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஃப்ரெண்ட் இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் 1,50,000 தான் நீங்கள் வந்து காட்ட முடியும். ஸோ நீங்கள் ஒன்றில் மட்டும் 1,50,000 காட்டலாம். இல்லை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பிபிஎஃப்ல பாதி அமௌண்ட்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் பாதி, சுகன்யா சமுர்தியில் மீதி, ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியும் போட்டும் நீங்கள் காட்டலாம். பட் என்னோட ஐடியா என்னென்னா லாக்கிங் பீரியட் எது கம்மியாக இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்டில் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது நான் எப்படி இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் 2 ஆப் இருக்குது. ஒன்று வந்து ETMoney அண்ட் Groww ஆப்னு ஒன்று இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து ETMoney ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மொபைல் ஆப் மூலயமா ஈஸியாக பண்ணலாம். நான் உங்களுக்கு வெப்சைட்டில் எப்படி பண்ணலான்றதை காட்டுறேன். இங்கே கூகுளுக்கு போயிட்டு ETMoneyன்றதை டைப் பண்ணுங்கள். ஸோ ETMoneyன்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அதோட வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஒன்ஸ் சைட் லோட் ஆனோடனே கீழே பார்த்தீங்கன்னா அண்டர் 80C ELS மியூச்சுவல் ஃபண்டுன்றது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டிஃபால்ட்டாக டாப் டேக்ஸ் சேவர் ELSS ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஆல்மோஸ்ட் 15+ ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் ஆன் 3 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியட்னால நான் வந்து 3 இயர்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். அண்டு ஷார்ட் பை ஹை டு லோ ரிட்டர்ன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
குவான்ட் டேக்ஸ் பிளான் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. மீரே அசெட் டேக்ஸ் சேவர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. கன்ரா ரொபோக்கோ அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. டிஎஸ்பி டேக்ஸ் சேவர் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் டேக்ஸ் சேவர் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சேவன்ற நேம் வந்து ஆட் ஆகிருக்கும். நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். 1 or 2 ஃபண்ட்ஸில் மட்டும் அந்த நேம் இருக்காது. அதுக்கு பதிலாக லாங் டேர்ம் இருக்கும். இங்கே பாருங்கள், யூடிஐ லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டுன்னு இருக்குது. இதுவும் பாருங்கள், லாங் டேர்ம் ஈக்விட்டி ஃபண்டுன்னு இருக்குது மோசிலா. ஸோ இது மாதிரி நீங்கள் டேக்ஸ் பிளான் போட்டிருந்துச்சுன்னா அது வந்து டேக்ஸ் சேவர், லாங் டேர்ம் ஈக்விட்டின்னு போட்டிருந்தாலும் அது வந்து டேக்ஸ் சேவர் ஃபண்டு. ஸோ நான் வந்து மீரே அசெட் டேக்ஸ் சேவர் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு டாப் 4ல் உள்ளதை மட்டும் நம்ம எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எது பெஸ்ட்டுன்னு. ஸோ நான் 1 by 1 செலக்ட் பண்ணுறேன். 2 and 3 and 4. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்பேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே ஸோ அதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கீழே பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் சைஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா 258 crores இருக்குது. இது வந்து 8000 crores, ஐ மீன் 8000 above. இது வந்து 2000 above அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 8000 above. ஃபண்ட் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வேரியஸ் செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இது வந்து ஸ்டார்டிங் 258ல் இருக்குது, ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 years தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான் வரும். இங்கே பாருங்கள் 19 இருக்குது இந்த ஃபண்டு. இது 20 காட்டுது ரிட்டர்ன்ஸ், இது 21 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 33. இது கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுது இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா. அண்ட் இது முடிஞ்சோடனே ரிஸ்க் மெஷர்ஸ் விட்டுருங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் எப்போல்லாம் உங்களோட வேல்யூ குறையுதோ ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணணும். அண்ட் நீங்கள் எப்படி இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா எஸ்ஐபியில் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல பெனிஃபிட். ஸோ அதை சொல்கிறேன் எப்படி எஸ்ஐபினா என்ன, லம்சம்னா என்னன்னு. இப்போ போர்ட்ஃபோலியோவில் செலக்ட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டாப் 3 செக்டர்ஸ் அண்ட் டாப் 5 ஹோல்டிங்ஸ் இதை மட்டும் பார்த்தா போதும். நம்ம டாப் 3 செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஹெல்த் செக்டர், ஃபினான்ஷியல், எஃப்எம்சிஜி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல், டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல், டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல், டெக்னாலஜி, எனர்ஜி. ஸோ எல்லாமே வேறு செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எது ரிப்பீட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ நம்ம அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ டாப் 5 ஹோல்டிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து அதர் ஃபண்ட்ஸில் வரக்கூடாது. ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணணும்னா சப்போஸ் நீங்கள் 5000 வச்சுருக்கீங்கன்னா 2500 ஒன் ஃபண்ட்லையும் இன்னொரு ஃபண்டில் 2500 இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இதோட ரிஸ்க் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலன்னா இன்னொன்று வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, டாப் 5ல் இருக்குது. அதே இது இங்கேயும் டாப் 5ல் இருக்குது, இங்கேயும் டாப் 5ல் இருக்குது. அண்ட் இங்கே ஐசிசி பேங்க் இருக்குது. அதே மாதிரி இந்த இதுலேயும் ஐசிசி பேங்க் இருக்குது. டிஎஸ்பி டேக்ஸ் சேவர் ஃபண்ட் அதுலேயும் ஐசிசி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி டேக்ஸ் சேவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்ட் அண்ட் மீரே அசெட்டும் ஒன் ஆஃப் த ஃபேமஸ். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமாக வருது. இங்கே பாருங்கள் டிசிஎஸ் இருக்குது, இங்கேயும் டிசிஎஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சூஸ் பண்ணுவேன்னா இது ரெண்டும் சேமாக வரனால நான் வந்து மீரே அசெட் டேக்ஸ் சேவர் ஃபண்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கம்பேர் டு இதையும் டிஎஸ்பி இதையும் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வேரியஸ் செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பாரதி ஏர்டெல், அரபிந்தோ ஃபார்மாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் இந்தியா புல்ஸ் அண்ட் வேதாந்தாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியா புல்ஸ் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி, வேதாந்தாவும் ரிஸ்க் ஜாஸ்தி. பட் லேட்டராக அவங்க வந்து இதை ரீஅலோகேட் பண்ணி வேறு இதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை பற்றி ஒரிப்பட தேவையில்லை. ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. இவங்களும் ஹெச்டிஎஃப்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. குவான்ட் டேக்ஸ் பிளான் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஹெச்டிஎஃப்சியில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இங்கே 8%னா அவங்க 2% மேபி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதே ஐடிசி மீரே அசெட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும். நம்ம மேக்ஸிமம் டாப் 5 ஹோல்டிங்ஸை மட்டும்தான் பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா அதோட வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அவங்க அந்த ஃபண்டோட இம்பேக்ட் வந்து. ஓகேங்களா? மற்றபடி இதில் எதுவும் பார்க்க தேவையில்லை. நம்மளுக்கு ஒன்லி டேக்ஸ் சேவர்னால இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா ரிப்பீட்டடாக வரக்கூடாது. எப்பயுமே ரிப்பீட்டடாக வந்தால் 2 ஃபண்டும் நம்மளுக்கு ஒழுங்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. ஸோ அதுக்கடுத்து ஃபண்டோட டீட்டெயில்ஸ் பாருங்கள்.
லாக்கிங் பீரியட் 3 இயர்ஸ், எல்லாமே லாக்கிங் பீரியட் 3 இயர்ஸ் டேக்ஸ் சேவர் ஃபண்டு. அண்ட் எக்ஸிட் லோடு 0% கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நம்மளுக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸில் ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 0.5, இது பார்த்தீங்கன்னா 0.48. ஸோ நீங்கள் எந்த ஃபண்டு வேணாலும் எடுத்து பாருங்கள், ஒன்றுக்கு கீழே இருக்கிறத மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு. ஸோ இது ஆல்மோஸ்ட் 75, 86 இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலர். ஸோ நம்ம 0.5 ஓகே, 0.48ம் ஓகேன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள், 500லேருந்து ஆரம்பிக்குது எஸ்ஐபி, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம இது ரெண்டையும் சூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் நான் என்ன பண்ணேன்னா மீரே அசட் டேக்ஸ் சேவர் ஃபண்டும் ஆக்சிஸ் ஃபண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து டாப் 4க்குள்ளே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்குது, அது ஆக்சிஸ் இதை காணும். பட் இது எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அது வந்து 10%னா இது வந்து எனக்கு 25% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு ஒன்று டவுனாக இருந்தாலும் இது ஒன்று நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரெண்டாவது நான் ஆக்சிஸ் டைரெக்டாக வந்து ஆவரேஜ் பண்ணிட்டேன்னா அதுவும் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்கள் இதில் பார்க்கலாம், ஃபண்ட் மேனேஜ் வந்து யார் மேனேஜ் பண்ணுறா எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் அந்த ஃபண்டை மட்டும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும், எந்தெந்த டெக்னாலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, செக்டாரில் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த பேஜை ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் பார்க்கலாம், இதோட என்ஏவி வேல்யூ போட்டிருப்பாங்க. என்ஏவினா என்னென்னா நெட் அசட் வேல்யூன்னு அர்த்தம். இது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், அப்புறம் டோட்டல் வேல்யூ ஆஃப் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லி 2-3 ஃபார்முலா யூஸ் பண்ணி இவங்க ஃபைனலாக இந்த வேல்யூவை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எதாவது இந்த குவாண்டம் டேக்ஸ் பிளானை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த என்ஏவி அமௌண்ட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போதைக்கு 222 ரூபா இருக்குது 67 பைசா. ஸோ நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 42 குவான்டிட்டி வாங்குவீங்க. ஸோ இதுதான் அந்த என்ஏவி. ஸோ இது என்ஏவி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். இது மிரே அசெட்டில் பார்த்தீங்கன்னா 31.93 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிளான் அண்ட் ஆப்ஷன் இதை பார்க்கணும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர் இருக்குது. நீங்கள் எப்பயுமே டைரக்ட் தான் யூஸ் பண்ணணும். ரெகுலர் யூஸ் பண்ணிங்கன்னா கமிஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 0.5% இருக்குது. இது ETMoney கமிஷன் பார்த்தீங்கன்னா நில் இருக்குது. இந்த ஆப்புக்கு நோ கமிஷன். எக்ஸிட் லோடு 0%. லாக்கிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபண்டை எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபி 10,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க 3 இயர்ஸ்க்குனா. ஸோ அதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.6 lakh. பட் ப்ராஃபிட் மட்டுமே உங்களுக்கு 4.06 lakh கிடச்சிருக்கும். ஸோ டோட்டலாக 7.66 lakh கிடைக்கும் ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு நீங்கள் இந்த மந்த்லி 10,000 போட்டிருந்தீங்கன்னா. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மந்த்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வரணும். ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இது லாக்கிங் பீரியட் முடிஞ்சப்பட்டு தான் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டாப் ஸ்டாக் ஹோல்டிங், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அண்ட் அலோகேட் பை செக்டார். ஸோ இது 3ம் பார்க்கலாம். இந்த டாப் ஸ்டாக் ஹோல்டிங்கில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சாரும் சேம் இந்த மாதிரி மேஜர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்க்க வேண்டியது டாப் 5 மெஜாரிட்டி வெயிட்டேஜை தான் பார்க்கணும். ஸோ சேம் வெயிட்டேஜ் அதர் ஃபண்ட்லேயும் வரக்கூடாது. ஸோ வந்துச்சுன்னா ரெண்டும் ஒரே மாதிரி ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் செக்டாரும் அதே மாதிரி சூஸ் பண்ணணும். இங்கே டாப் 5ல் ஹெல்த் செக்டார் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து ஃபஸ்ட்டில் ஹெல்த் செக்டார், ஃபினான்சியல் அந்த மாதிரி இன்னொரு ஃபண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டும் ஒரே ரிட்டர்ன்ஸ்னால. ஸோ இதுதான் அந்த குவாட் டேக்ஸ் பிளானோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இன்வெஸ்ட் நவ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு காமிக்கும் மந்த்லி எஸ்ஐபியா இல்லை லம்சம்மா.
லம்சம்ன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து மணி பேமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் எத்தனை தடவை வேணுமாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இயர்லி இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது, லிமிட்லாம் கிடையாது. அதே மந்த்லி எஸ்ஐபி பண்ணிங்கன்னா எந்த மாதம் எந்த நாள் மணி டிடெக்ட் ஆகணும் அப்படின்ற டேட்டை செலக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் எப்போ வரையும் இது ரன் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அன்டில் ஐ ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா ஓகே, தென் கண்டினியூ கொடுங்க. ஸோ மந்த்லி 2000 ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா லம்சம் நீங்கள் மறந்துடுவீங்க. இதுனா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்னால நம்மளுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் தென் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி கேட்கும், லாகின் பண்ணி அந்த பேங்க் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால எனக்கு காட்டாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன லம்சம் கொடுத்தீங்கன்னா உடனே இம்மிடியேட்டாக மணி எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு உடனே என்ஏவி வேல்யூ வந்து அலோகேட் ஆகும். ஸோ இது லம்சம் யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணி லம்சம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த பெஸ்ட்டு. லம்சம் உடனே நடக்கும், மந்த்லி 1 day ஆகும். ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மணி டிபெக்ட் ஆகி அப்புறம் என்ஏவி அலோகேட் ஆகுது. பட் மந்த்லி எஸ்ஐபி தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் நான் ETMoney ஆப். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பெஸ்ட் டேக்ஸ் சேவர் பிளான் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம். அதில் குவான்ட் டேக்ஸ் பிளானும் மிரே அசெட் டேக்ஸ் சேவர் ஃபண்டும் ரெண்டுமே வந்து நல்ல பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய டேக்ஸ் சேவர் ஃபண்டு. நீங்கள் ரெண்டுலேயுமே பாதி போடலாம். இதில் 1500, இதில் 1500 போடலாம். இல்லை இதில் 5000, இதில் 5000 போடலாம். உங்களுக்கு நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் இஷ்டமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, thank you, bye bye.